ஆ வீடியோ போட்டு 1 மாசம் ஆச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க. இதானடி அன்பின் ஜெனரேட்டர்ஸ். ஆனா இன்னும் ஏதோ ஒண்ணு குறையுது. வெல்கம் டு அந்த வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். யாராவது வீடியோ ஷூட் பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து வருவாங்களா சார்? நான் வருவேன். உன் வாயி என்னனாலும் உருட்டுவ. பேசு பேசு பேசு. இந்த வருஷத்துல வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா அதை தவிர்க்க முடியாத இடத்த பிடிக்கிறது யாரு? நம்ம பையன் டிசி தான். அருண் மாதேஸ்வரன் இயக்கி லோகேஷ் கனகராஜ் மற்றும் வமிகா காபி நடித்து அனிருத் இசையில் அழுத்தி சொல்லுங்க, அனிருத் இசையில் வெளியான படம் தான் டிசி. அதை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். சொல்லிடலாம்ல. ஒரு பாயிண்ட் தானே இருக்கு. வேற எதுவும் பேச விட மாட்டேன். அது நான் தான் பேச போறேன். ஒரு வாட்டு வருவாப்புல வந்துட்டு என்னது அந்த ஜில்லா படத்தை சொல்ற மாதிரி மதுரைக்கு வந்தோமா, கை சாப்பிட்டோமா, போனோமா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பேசணுமா, அதோட போய்க்கணும். அந்த கடைசி ஒன்று மட்டும் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. எனக்கு வந்து டிசி வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீ வந்து நீலிதா வீடியோலாம் பார்த்தியான்னு தெரியல. அது ஃபஸ்ட்டு நீ என்னமோ அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்த. நான் வந்து டிசி ரொம்ப எதிர்பார்த்தேன் நண்பர்களே. நம்ம அந்த நீலிதாவோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் நான் வந்துட்டு இன்ட்ரோ அவுட்ரோலாம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறோம். அதெல்லாம் யாருமே பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோவே பார்க்குறது இல்லை. அதனால வந்துட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். டிசி வந்து ரொம்ப எதிர்பார்த்து தான் இன்னைக்கு படத்துக்கு போனோம். எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு எப்படின்னா எப்படி போனேன் இந்த வேணோட சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா வந்துட்டு படம் நல்லா இல்லைனாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை யார்கிட்ட அடி வாங்கல, சேஃபா தான் ஆகிட்டேன். படம் பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் வரலாம், ரிவ்யூஸ் வரலாம். ஆனா எனக்கு வந்து புதுசா பேசுற மாதிரி பேசுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் மில்லர்னு ஒரு படம் நம்மளால தான் எடுத்தாப்ல. எல்லாரும் தான் போய் பார்த்தோம் ஏரியால. போயிட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தப்ப ஆரம்பிச்சது டிசி வர வரைக்கும் இன்னும் அடி வாங்கிட்டு தான் இருக்காப்ல. ஏண்டா அந்த படத்தை அப்படின்ட்டு. இன்னும் இப்ப என்ன சொல்ற அதேதான் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு ஒத்தால. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேப்டன் மில்லர் வந்துட்டு இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் பிலிம் வந்து தமிழ் சினிமால கேப்டன் மில்லர். ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? என்ன மேட்டர்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்தப்ப 2 பேருமே ஒரே மனநிலையில தான் வந்தோம். என்ன பயங்கரமா இருக்கு சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. அருண் மாதேஸ்வரன் படம் தான் அருண் மாதேஸ்வரன் படம் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் வந்தோம். சுத்தி நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல கூட. அதெல்லாம் வந்து பேசணும்னா வந்து என்ன பேசுறது, ஐயோ இந்த கூட்டத்தினர் நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு, ஆமாப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ விட்டுருக்கப்பா, நீங்க சொன்னதான்ப்பா அப்படின்ட்டு. ஆனா இவரு வந்து அப்படிலாம் கிடையாது. நான் நிப்பேன், நான் பேசுவேன் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காப்புல. இப்போ வரைக்கும் நான் வந்து நீங்க பேசுங்கடா, உங்களுக்கு என்னமோ பிடிச்சதை வச்சுக்கோங்க, எனக்கு பிடிக்கும் நான் மாதிரி நான் சொல்றதுதான் இந்த தலையை பேசி நடி வாங்கிட்டு இருக்காப்புல. இப்போ கூட வந்துட்டு என்னோட லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அப்படியே பிசு ஆக்கி வச்சிருக்கேன் டிசிக்கு. எனக்கு வந்து டிசி பயங்கரமா பிடிச்சிருக்கு. என்னோட 2026 ரிலீஸ் ஆன படங்கள்ல வந்துட்டு எனக்கு டிசி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னுமே எனக்கு பிடிக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து என்னோட எலைட் லிஸ்ட்ல வந்து நான் டிசியை வச்சிட்டேன். எனக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு நண்பர்களே. எலைட் லிஸ்ட்னா கருப்பு ஜனநாயகனுக்கு அப்புறம் தானே படத்துக்கு வந்து டைட்டில் டீசர் வந்துச்சு டிசி அப்படின்ட்டு. தலைவர் வந்து டிசி என்னமோ ஏதோ டிசில ஏதோ பயங்கரமா பண்ண போறேன். டிசில பெருசுல விடலப்பா, தேவதாஸ் சந்திரா கேரக்டர் நேம் தான் அப்படின்னு நடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைட்டில் டீசர் விட்டப்புல இருந்து என் கண்ணுக்கு அகப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா அனிருத் இசையில் அப்படின்றதுதான். டைட்டில் டீசர்லயே வந்து ஏன் நோபடி சாங் அப்படியே ஒரு மாதிரி என்னடா வேற மாதிரி இருக்கேடா வேலைப்பாடு அப்படின்ட்டு இருந்தேன். ஆனா தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா அனிருத் இசை மட்டும் இல்லப்பா, ஓவரால் நிறைய இருக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படம் கொடுத்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களை வந்து எதுக்கு என்னன்னே தெரியல அடி நடிச்சாங்க. இந்த கோகேஷ் கனகராஜ், ரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி டெர்மினாலஜி எல்லாமே வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட காரணமே வந்து நம்ம லோகேஷ் இருந்து ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு அடிச்சாங்க என்ன அடிச்சாங்க தெரியல, அவ்வளவு டெம்ப்ளேட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. லோகேஷுடைய ஒரு ரிடம்ஷன் ஆர்க்கா வந்து இந்த டிசி இருந்துச்சு. ஒரு டிபேட் பிலிம் வந்து இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு டேர்ன் ஓவர் ஆனது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி என்னோட அந்த எதிர்பார்ப்புகள்லாம் சொல்லிட்டேன். எதிர்பார்ப்பே வந்துட்டு அருண் மாதேஸ்வரன் தான். அருண் மாதேஸ்வரன் அப்புறம் லோகேஷ் கனகராஜ், இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. நான் அனிருத் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு இந்த 2 பேர் வந்து ஒன்று சேர்றானுங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்துட்டு ஏதோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஏரியாவில் வந்து முட்டு கொடுத்துக்கு இருப்பேன் லோகேஷ் கனகராஜுக்கு, அருண் மாதேஸ்வரனுக்குலாம். நான் கேப்டன் மில்லர்லாம் எனக்கு போட்டு அடிச்சு தோச்சிட்டாங்க. என்னடா படம் அப்படின்னு சொல்லி நான் வேற ஒரு 4-5 பேர் 10 பேர் போனோமா, 10 பேர் போய் அடி வாங்கிட்டு வந்தேன். அதனால வந்து நான் ரொம்ப இதாக இருந்தேன், இந்த படம் மிரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து ராக்கி வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவே கொடுத்துச்சு சினிமாவில். இப்படிலாம் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதுலேருந்தே நான் அருண் மாதேஸ்வரனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து நாங்கள் கதை யோசிக்கிறோம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறோம் அப்படின்னாலே எங்களுக்கு வந்துட்டு அவர் படங்கள் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து எங்களை அறியாமலே அது வந்துடும். அதனால வந்து எனக்கு ஒரே எதிர்பார்ப்பு அருண் மாதேஸ்வரன் தான். அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ். அனிருத் வந்து எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் அனிருத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தியேட்டரில் போய் அந்த எப்படி சொல்றது, தியேட்டர்னு இல்லை, அந்த ஆல்பம் விட்டாங்க இல்லை, அப்பயே முடிஞ்சுச்சு. அது வந்து ஒரு
ஒரு மாஸ்டர் பீஸ். அவரோட அந்த சோலே வந்து அப்படியே எரிஞ்சு கிட்டார்லாம் பறந்து பியானோலாம் ஏதோ என்னமோ ஆகி விரட்டிட்டாப்புல. அந்த எப்படி சொல்றது, மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு எப்படி சொல்றது, அந்த மியூசிக் வந்து ஒரு மேஜர் பார்ட். அது வந்து எலவேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அது வந்து எனக்கு என்னடா அதையே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்ற அதாவது நான் பேச போறேன்னு சொல்லிட்டு நான் பேசல, நீயே பேசு. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அருண் மகேஷ் வந்து கொஞ்ச நாள் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களான்ற மாதிரி. கேப்டன் மில்லர் அருமையான படம் தான். ஆனா என்னமோ அந்த படத்துல ஒரு இது மிஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலா எப்படின்னு தெரியல. சுத்தி இருக்கவங்க இப்படி பேசினாலும் எதனாலனே தெரியல, ஏதோ ஒரு பிசிட்டு தட்டிட்டே இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு டிசில பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லாம இருந்துச்சு. அந்த அருண் மகேஷன் பிலிம் அப்படின்ற ஒரு கிரேஸ் கிரியேட் ஆகாம இருந்துச்சு. ஆனா இந்த படம் பார்த்தோன்னா வந்து அந்த ஒரு இது வந்து தகர்ந்துருச்சு. ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு. நான் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டைப்பிக்கல் அருண் மகேஷன் பிலிம் கிடையாது. இதை பத்தி நீங்க சொல்லுங்க. அந்த டைட்டில் ஒரு எனக்கு வந்து இந்த அருண் மகேஷன் படங்கள்ல என்ன வரும்னா, அந்த சாப்டர் நேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்டர் நேம் வந்து அது நாங்க ஒரு பைலட் ஃபிலிம் வந்து நாங்க டெவலப் பண்ணிட்டோம். அதுல வந்து ஓப்பனா சொல்லணும்னா அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் சாப்டர் நேம்ஸ் வைக்கணும்னு சொல்லியே நாங்க வச்சோம். அந்த மாதிரி எங்களுக்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸான ஒரு விஷயம் அந்த சாப்டர் நேம்ஸ். அது வந்து இதுல இல்ல. ஏன்னா வந்து இவர் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்னா அடிச்சுடுவாங்க, இப்படியே படம் பண்றேன் அடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு கம்ப்ளீட்டான ஃபிலிமா இருக்கும். இந்த சாப்டர் நேம்ஸ் போட்டு பிரிக்கல, எனக்கு வருத்தம் தான்ப்பா. எனக்கு என்னன்னா இந்த சாப்டர் நேம்ஸ் போட்டு போட்டிருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அது வந்து எனக்கு இல்லை அப்படின்றது இதாக இருக்குது. இந்த வீடியோ வந்து அருண் மகேஷன் பார்க்க மாட்டாரு. சப்போஸ் பார்த்தாருன்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் நேம்ஸ் வந்து அடுத்த படத்துல இருந்து போடுங்க, எவன் பேசையும் கேட்காதீங்க. ஆனா கலர் கிரேட்டிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, மற்ற விஷயத்துல எல்லாமே அவர் கைப்பற்றலாம் காட்டிட்டாரு. அந்த விஷயம் மட்டும், அந்த ஒரு ரெசிபியை மட்டும் தலைவர். எனக்கு இன்னொரு விஷயம், ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அதுல இல்ல. சினிமாட்டோகிராஃபர் வந்து நீரவ் ஷாவா. எனக்கு வந்து அதுவும் எனக்கு கொஞ்சம் இது என்னன்னா, ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபி வந்து தெரிஞ்சிடும். அது ராக்கிக்கும் அவர் தான், கேப்டன் மில்லர் அவர் தானா தெரியல. கேப்டன் மில்லர் யாரும் ஐ நோ கெமிஸ்ட்ரி யூ நோ பிசினஸ் அந்த மாதிரி. அது வந்து ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா மேல எங்களுக்கு ஒரு இது இருக்கு. மகான் படமும் அவர் தானே, அதனால அவர் சினிமாட்டோகிராஃபில எங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஜில்ஜன்ஜதும் அவர் தான். அதனால வந்துட்டு அவர் சினிமாட்டோகிராஃபி இல்லைன்றது ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா குறைலாம் இல்லை, இதுல பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆனா எப்பயுமே அந்த அருண் மகேஷன் இந்த ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்கும், அது வந்து இதுல கம்மியா இருந்துச்சு. அந்த வைடு ஷாட்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. அப்புறம் அந்த கோச் போடுவாங்கல்ல, அதெல்லாம் கம்மியா இருந்துச்சு. அதாவது அருண் மகேஷனோட யூஸ்வலான படம் கிடையாது. இது வந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த சினிமாட்டோகிராஃபிலுமே வந்து நிறைய இடத்துல விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு. அது ரைட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சினிமாட்டோகிராஃபரும் டிரெக்டரும் ஒன்றிணைந்தாதான் அந்த வந்து திரைக்கு கொண்டு வர முடியும். அந்த விதத்துலயே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பெரிய குறை சொல்ற அளவுக்கு இல்ல. ஆனா என்னங்க என்னதான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி. நீ குறை சொல்லுவியா? குறை சொல்லுவீங்களா யாராவது? ஐயோ கோபப்பட்டு அடிச்சிருவாங்க. வந்துட போறா குறை சொன்னாலும் நான் முட்டு கொடுப்பேன். தலையில கவுந்தாவது முட்டு கொடுப்பேன். டிசியோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இந்த படம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல வரதரங்கன் இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. என்னோட இன்டர்பிரேஷன் ஆஃப் தேவதாஸா அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ராவான ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு சைடு லவ் வருது, ஒரு சைடு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. இந்த கான்ஃபிளிக்ட்னாலதான் அந்த லவ்வே வந்து அவர் மீட் பண்றாரு. அப்படின்றப்போ இதுக்குள்ள வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றப்போ வந்து இந்த போலீஸோட புருட்டாலிட்டி, அப்புறம் வந்துட்டு இவங்க சைடு இருக்க நியாயம், அவங்க சைடு இருக்க நியாயம். ஆனா அந்த படத்துல யாருமே வந்து நல்லவங்கலாம் கிடையாது. இவங்க பண்றதும் தப்பு தான், அவங்க பண்றதும் தப்பு தான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதனால வந்துட்டு இந்த படத்துல வந்து இந்த நியாயம் தர்மம் அதெல்லாம் பார்க்க முடியாது. அது நம்ம எனக்கு தெரிஞ்சு கிரிட்டிசைஸ் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, படம் ஃபுல்லா சண்டை போட்டே இருக்கானுங்க, இதையும் சொல்லுவாங்க, எவன் நல்ல வேணே தெரியல, இவன் எதுக்கு பண்றான், அதுக்கு பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படம் வந்துட்டு ஒரு கதை, அவ்வளவுதான். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப ஆராயலாம் கூடாது. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ன்றதுனால அந்த படம் வந்து இதா இருந்துச்சு. கமல் கே சம்பவத்துல வந்து கமல் சொல்லுவாரு, பழமொழி சொன்னா வந்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்ற மாதிரியான ஃபிலிம். அந்த மாதிரி அதான் சொல்றேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் வந்து கூவிக்கிட்டே தான் இருப்பேனே தவிர அங்க குறை சொல்ற மாதிரி எனக்கு இதுவே இல்லை. அருண் மகேஷன் மூவினாலே ஒரு ஸ்டைல் இருக்கும். திடீர்னு ஊடல வந்து காலம் ஒரு நோய் அப்படி இப்படின்னு ஏதாவது காலம் ஒரு துரோகி, படுபாவி, பிசுனாரி இல்ல போதும் அப்படிதான்டா வரும். ஓகே தம்பி. இந்த மாதிரி திடீர்னு இப்ப எப்படி நான் பேசுறப்ப ஊடல இருந்து பேசணும், அதே மாதிரி கதை ஓடிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஊடல வந்து ஒரு ஷாட் வந்துடும். எப்படி பேசிட்டு இருப்பாரு, கடலுக்கு நடுவில் நடந்துட்டு இருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் சினாரியோ எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்ன சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். கேப்டன் மில்லரை பத்தி பேசாதீங்க, அது ஹிஸ்டாரிக்கல் மூவி, அவனத்துக்கு எப்படி தனியா போட்டுருங்க. அதற்கு முன்னாடி வந்து 2 படத்துலயும் வந்து இந்த மாதிரி திடீர்னு நான் லீனியர் கைண்ட் ஆஃப்
அப்படி போகும். ஆனா இந்த படத்துல எதுவுமே இல்லை. இது ஒரு ப்ராப்பர் பியூர் ஆக்ஷன் மூவி. ஃப்ரம் த பிகினிங்ல வந்து கதை திடீர்னு ஒரு ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்படிதான் கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்ரி திங் இஸ் கனெக்டட்ன்ற மாதிரி தான் மொத்தமா கொண்டு போனாரு. அதே மாதிரி அந்த பார்வதியை கொண்டுட்டாங்க, அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வரானா அது மட்டும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரனோட வேலையை என்ன தலையோட வந்து போடுறதுக்கு தான் வரா. சரி நீ என்ன அடி வரியா, அப்ப நானும் உன்னை வரேன்ற மாதிரி தான் போகும். நடுவில் வந்து பாவம் பார்வதி பாட்டு பாடி மாட்டிக்குவாங்க. ஆக்சுவல் கான்ஃபிளிக்ட் வேற. அது வந்து அதையும் சொல்லிட்டோம்னா வேணா அடிப்பானுங்க. அதான் ஒரு ஆக்சுவல் ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுவாங்க. அதுல இவங்களும் ஒரு காரணமா இருப்பாங்க. அதனால சரி நம்மளாலதான் ஆயிருச்சு சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க வந்து இந்த காதல் வந்து மலரும். இந்த ஒரு மீம் போடுவாங்க, when சமுத்திரக்கனி asks you for help run அப்படின்ற மாதிரி. எப்பெல்லாம் வந்து தேவதாஸ் கேரக்டர் வந்து மற்றவங்களுக்கு உதவலான்னு போறாரோ, தம்பி உதவி அவங்களுக்கு தேவையில்ல, போ உனக்கு தான் உதவி தேவை அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிறாரு. படத்துல பூரா அப்படிதான் போச்சு. ஆனா என்னதான் வந்து இப்ப நாங்க ஹியூமரஸ் அதை பத்தி பேசினாலுமே வந்து தியேட்டர்ல வந்து அப்படின்ட்டு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து ஆடியன்ஸோட நல்லா கனெக்ட் ஆச்சு. படத்துல கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா வந்து லோகேஷ் கனகராஜ் இவன் சொன்னா தெரியுமா, இந்த ஓட்டு இதுக்கெல்லாம் அப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு ரெடம்ஷனா தான் இந்த படம் இருக்கு. ஏன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து இவரால தான் பண்ண முடியும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த முடி இதெல்லாம் இருக்கு, அது வந்து அந்த கேரக்டராகவே ஃபிக்ஸ் ஆனதுனால எனக்கு வந்து இது இவர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு எப்படின்னா வந்துட்டு அவர் கதை எழுதுறேன் நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்ரோச்சே பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அதனால வந்து இவருக்கு அந்த கேரக்டர் கரெக்டா இருந்துச்சு. இதுல அந்த எமோஷன்ஸ்லாம் பெருசா இருக்காது. அது ஒரு மாதிரி அந்த ஒரு ரகுடான கேரக்டர்னால ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பார்வதி கேரக்டர் சஞ்சனா, அவங்க பேர் கரெக்டாக தெரியல, சஞ்சனான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சந்திரா வந்து தலைவர் பேசுவார், அதிகமாக பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் என்னன்னா எனக்கு இந்த இந்த இவங்க கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஜில்ஜல் ஜக்ல அவர் பேர் என்னது, ஜக்கா அவர் பேர் தெரில. அதில் கிட்டி, இந்த கேரக்டர் கிட்டின்னு வருவார். மற்றவங்களாம் எனக்கு தெரில. இந்த ராக்கி கேப்டன் வந்தவங்களாம் இதில் இல்லை, புது ஆளாக தான் இருந்தாங்க. அவர் தலைவாசல் அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் மாட்டுது, விஜய் அவர் இருப்பாரு. அவர் ஒரு மெயின் கேரக்டர் இதுல. அப்புறம் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எனக்கு வந்து கேரக்டர்ஸ் எதுவுமே வந்துட்டு இதான் தெரியல. அப்புறம் அவர் பேர் வந்து கொஞ்சம் வல்கரா இருக்கும் நண்பர்களே. அவர் பேர் வந்து சுன்னிலால். அவர் பேரே அப்படிதான். அதாவது இந்த ஹியூமரை வந்து அது ஒரு ஆக்ஷன் பிலிம்ல வந்துட்டு அது வந்து அங்கங்க போற போக்கில் வச்சுட்டு போறாங்கல்ல, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க மலையாளத்துல ரொம்ப புகழ்வோம். அதை மலையாளத்துல வந்துட்டு தனி ஸ்பேஸ் எடுக்காம அதை வந்து ஸ்டோரியோட போவாங்கல்ல, அது வந்து இதுல நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர், இந்த ஸ்ரீலால் கேரக்டர் வந்துட்டு சீரியஸாவும் பண்ணுவாங்க, சீரியஸான இதாவும் இருப்பாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டா வந்து தமிழ் சினிமால உமன் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த, அதாவது ஸ்டோரியோட அது ஒன்றிணைந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெளிவந்த படங்கள்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல தவிர்க்க முடியாத இடத்த பிடிக்கிறது வந்து டிசி தான். ஏன்னா சந்திரா கேரக்டர் வந்து திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்ட இருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து வமிகா கேபி உள்ள வந்து வமிகா தலைவி அப்படியே சொல்லல, சந்திரான்ற கேரக்டருக்கு ரைட்டிங் அந்த அளவுக்கு இருந்துச்சு, அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. அது மூவி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது வந்து ஸ்டெரியோடைப் பிரேக் அப்படின்ட்டு எனக்கு சொல்லலாம் எனக்கு தோணல. இது ஸ்டோரியை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் அந்த கேரக்டரையுமே வந்து எவ்வளவு நல்லா யூஸ் பண்ண முடியும்னு பயங்கரமா யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிசினா தேவதாஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த சந்திராவும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. சந்திரா கேரக்டர் ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தாரு. ஸ்க்ரீன்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணவங்க அப்படின்னா லோகேஷ், வமிகா கேபி, சஞ்சனா, இங்க எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காப்ல அனிருத் ரவிச்சந்திரன். ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னா ஸ்க்ரீன்ல இருந்தாதான் கிடையாது, அண்ணே அங்க இல்லாமலே என் பிரசன்ஸை காட்ட வேண்டான்ற மாதிரி ராகா ஆஃப் ரிவெஞ்ச் அந்த எடுத்து வந்து தெரியுமில்ல, அது வர்றப்ப வந்து நடக்க போதுற அப்படின்ற மாதிரி இந்த ப்ரீ இன்டர்வல் ஃபைட் சீனு தலைவர் அப்படியே லேஸ் அப்படியே வத்திக்குச்சு பத்த வச்சு அனிருத் மியூசிக் வந்து இந்த பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் தவிர சும்மாவே இல்ல. வாங்கின காசுக்கு இவன் வேலை பார்த்தானோ இல்லையோ தெரியல, இவன் வந்து அள்ளி அவன் கையை கட்டுறத பாருடா அள்ளி போட்டிருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க. முட்டு நம்பர் 1941. நான் வந்து அதான் சொல்லிட்டேன்ல, டைட்டில் டீசர் விட்டதுல இருந்து நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அனிருத்தாங்கன்ற மாதிரி அதுலயே இருந்தனால எனக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ணப்பே வந்து எல்லாருமே உங்களுக்கு சோசியல் மீடியால இருந்தா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அடிச்சு நவுத்திரேன் கொஞ்ச நாள் தெரியலனா அப்படின்ற மாதிரி அனிருத் கூன்னு கூவிட்டாங்க. மூவி பார்த்தப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம், இந்த இன்ட்ரோ வந்துருச்சு, பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். போனப்ப சொல்லிட்டு இருந்தான், எல்லா பிஜெத்தையும் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சுட்டானேடா, செகண்ட் ஹாஃப்ல என்னடா பண்ண போறான் அப்படின்னா. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு,
அங்கே வந்து ஒரு புது ரெசிபி இறக்குனா பாருங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தலைவர் த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரு வேலைப்பாடை காட்டிக்கிட்டே தான் இருந்தாப்ல. அதே மாதிரி அனிருத் மட்டும் கிடையாது, எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆனா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து குமுதா தான் என்னாச்சுன்ற மாதிரி அனிருத்தை மட்டும் பார்த்தனால எனக்கு மோர் தென் என்னாஃப்ன்ற மாதிரி இருந்துச்சு. அனிருத்தோட வேலைப்பாடு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அனிருத்காக தியேட்டர் போனது வந்து ஒரு எப்படி சொல்ல, அதை பத்தியே தாங்க சொல்லிட்டு இருப்பேன். அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எல்லா மியூசிக்கும் போட்டாப்ல. போட்டதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ என்னடா எல்லாம் ரோஸ் இன்ஸ்ட்ருமெண்டலு எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே வந்துச்சு. நான் யோசிச்சுட்டேன், ஐயோ இன்னும் ஹை மூமெண்ட்ஸ் இருக்கேடா, இனிமே தான் கதையை ஆரம்பிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வெயிட் பண்ணு கண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ராகா ஆஃப் ரிவெஞ்சா ஹை மொமெண்ட்ஸ் இருக்கு. இங்க அனிருத் ப்ரீ இன்ட்ரோல வந்துட்டு ஒரு சீன், வேவ் மட்டும் பார்த்துட்டு வாடா அப்படின்னுவாரு. தலைவன் வேவ் பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் போயிட்டு ஒரு சரக்கு எடுத்து அடிச்சுட்டு அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அப்படி பேக் ஷாட் ஆரம்பிக்கும், மியூசிக் ஆரம்பிக்கும். ஆப்சல்யூட் சினிமா மஜாவா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ரோஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் வருமா, அங்க வரும். அங்க அது அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்ல டைலாக் சொல்லுவாங்க, அது எண்ட்லயும் சொல்லி முடிப்பாங்க. எனக்கு மியூசிக் வந்து பயங்கரம். மியூசிக் வந்து நாங்க எப்பயுமே சொன்ன மாதிரி தான், அந்த முன்னிலதே சொன்ன மாதிரி தான். மியூசிக் வந்துட்டு அதாவது டிசியை வந்து வித் அனிருத் வித்அவுட் அனிருத்னே பிரிச்சிடலாம். அந்த அளவுக்கு டிசிக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காப்ல அனிருத். எங்களோட கருத்துக்கள் அவ்வளோ நண்பர்களே. இன்னும் நாங்கள் என்னன்னா வீடியோ கேமரா ஆன் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு இந்த படம் கொடுத்த தாக்கத்தினால வந்துட்டு பயங்கரமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாமல். இன்னும் போனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா நண்பர்களே, வீடியோ போட்டோன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட மாட்டுறாங்க, வீடியோ போடாமல் இருந்தோம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. நான் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தேன், வீடியோ போடலை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு. பம்படியாக உட்காந்து பண்ணுறாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நான்லாம் வந்துட்டு யூடியூப்ல யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன், நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணதே கிடையாது. அதனால வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கனாலே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா வேறு வழி இல்லை. அது எதனாலன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் அப்படின்னா வீடியோ பிடிச்சிட்டு கண்டிப்பா அவங்களே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் அப்படிதான் இருப்பேன். சொல்லி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் போகாது. அதனால எப்பயுமே வந்து மோஸ்ட்லி எதுக்குடா சொல்லிக்கிட்டு சொல்ல வேணாம், அவங்களுக்கே வந்து இது இருந்துச்சுன்னா பண்ணிடுவாங்க அப்படின்றது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ இந்த படத்துல வந்து இந்த படம் பார்த்த தாக்கம் கொடுத்ததா இல்லை ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஷூட் பண்ணாலே என்னன்னாலும் தெரியல. இந்த அருள்நிதி ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, நான் பேசினா கொஞ்சம் ஓப்பனா பேசிடுவேங்க அப்படின்னு. இந்த மாதிரி வீடியோ பூரா வந்து ரொம்ப ஓப்பனா பேசிட்டோம். எப்பயும் போல இந்த வீடியோல கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கோம். இதுல சரியும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம், அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, உரையாடுவோம். See you in the next video. படத்துல பார்த்தோம்னா இந்த காதலு குடும்ப குட்டி எல்லாம் வேணும்னு சொன்னவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. இந்த தேவதாஸ் வந்து காதலும் வேணாம், குடும்ப குட்டி எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அவன் மாடி சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு அருமையான காதலும் நல்ல வாழ்க்கையும் கிடைச்சல போயிடும். அப்படி பார்த்தா எனக்கும் நல்ல வாழ்க்கை அமையும்ல.